வெல்கம் டு ரெஸ்லிங் ரீமேக் தமிழ் சேனல். இந்த டேல பற்றி பார்க்க போறோம்னா இப்போ நடந்து முடிச்ச மண்டே நைட் ராவோட ஹைலைட்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மறக்காம சேனல் புதுசாக தெரியுதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, இன்னைக்கு நடந்து முடிச்ச மண்டே நைட் ராவோட ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. என்னோட ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 8.2 அந்த அளவுக்கு வந்து பெஸ்ட்டாக இருந்துச்சு. என்ன ஒன்று ரோமன் வந்து வரேன்னு சொல்லியிருந்தாரு, ஆனால் வரல. அது என்ன ரீசன் அப்படின்னு தெரியல. இந்த ஸ்க்ரீனில் பார்க்குற வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஸ்போர்ட்ஸ் கேட் அவங்களோட அப்டேட், இவங்க எவ்வளோ பெரிய அப்டேட்னு தெரியும். ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் வர போறாருன்றதை ஆல்மோஸ்ட் நேற்று 3 மணி நேரத்துக்கு முன்னாடி வர கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. நான் அதை வச்சு கன்ஃபார்மாக சொல்லியிருந்தேன், நான் வரல. நம்பர் 1 ஃபர்ஸ்ட் இடத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா செத்ரான்ஸ் தான் வராரு. அண்ட் செத்ரான்ஸ் அண்ட் டீம் எல்லாரும் வந்து வராங்க. பிரான்சன் ரீடு இப்போதைக்கு சாட்டன் மினியனுக்கு அப்புறமா அவர் வந்துருக்காருல, ஸோ அதே ரிங் மாதிரி தான் எனக்கு தெரியுது இப்போதைக்கு. ஆனால் இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்தோன்னு என்ன பேசுறாருன்னா, ஃபர்ஸ்ட் பால் ஹியூமன், லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், மை நேம் இஸ் பால் ஹியூமன் அப்படின்ட்டு அவர் எப்பயும் போல ஆரம்பிக்கிறாரு அவரோட கதையை. என்னன்னா, இப்போ பால் ஹியூமன் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த ரிங்கில் இருக்க எல்லா சூப்பர் ஸ்டார் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் ஆஃப் WWE, இவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஒரு பெரிய ஆள் வருவாங்க. அதுக்காக தான் செத்ரான்ஸ் வந்து இவங்களை அப்படியே புஷ் பண்ணி கொண்டு போய்கிட்டு இருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் சாம்பியன், அவர் வந்து பவர் எடுக்க போறாரு. அண்ட் எல்லாத்தையும் நீங்கள் கூடி இதெல்லாம் பார்க்க போறீங்க. அண்ட் செத்ரான்ஸ் கையில் தான் மொத்த பவர் இருக்க போகுது. இதுக்கப்புறம் செத்ரான்ஸ் ரூல் பண்ண போறா அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ட் அது மட்டும் இல்லை, நீங்கள் எல்லாருமே செத்ரான்ஸ் தான் அக்னாலஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன்னு ஃபேன்ஸ் எல்லாரும் ஓடிசி ஏதாவது சொல்றாங்க. அந்த அக்னாலஜி வாடுறதுக்கு ஏதாவது தலையை ஓடிசி எதாவது நான் வரும். அண்ட் இப்போ செத்ரான்ஸ் வந்து கடுப்பாயிட்டாரு. என்னடா இது, இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி என்னோட என்ட்ரன்ஸ் தான் நீங்கள் வந்து பாடிக்கிட்டு இருந்தீங்க, ஆனால் இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஓடிசி ரோமனோட நான் தான் பெட்ரு அப்படின்ற மாதிரி வந்து செத்ரான்ஸ் சொல்லியிருந்தாரு. ஆனால் அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு செத்ரான்ஸ் இன்னொரு விஷயம் என்ன சொல்றாருன்னா, இங்கே பாருங்க, இந்த பில்டிங்கில் இருக்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் கேட்டுக்கோங்க. இப்போ இந்த ரிங்கில் இருக்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். ஸோ ஃபியூச்சர் WWE வந்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கண்டிப்பாக அப்படி ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க போறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறேன். ஆனால் இப்போ செத்ரான்ஸ் டேரெக்டாக பாயிண்ட் வரேன். நீங்கள் நடக்கிற மண்டே நைட்ரால ஒரு குவாலிஃபிகேஷன் மேட்ச் இருக்கு. அந்த மேட்ச்சில் செமிசன் சிஎம் யார் அடிச்சாலும் தடுக்க முடியாது. இப்போ பவரை நினைக்கிறேன் அந்த 2 சாம்பியன் வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க்ல இருக்க போகுது. ஸோ அந்த மணி இந்த பேங்க் ப்ரீஃப் கேஸை நான் வந்து தூக்குவேன். அண்ட் எடுத்ததுக்கப்புறமா வேர்ல்டு ஹெவிட் சாம்பியனை வின் பண்ணி என்னோட டீமுக்கு பவரை கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு செத்ரான்ஸ் வந்து சொல்லியிருக்காரு. தரமான வந்து செக்மெண்ட் வந்து பண்ணியிருக்காரு. ஒருவேளை மணி இந்த பேங்க்ல செத்ரான்ஸ் வின் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக சம்மாசம்லாம் கேஷிங் பண்ணுவார். அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். மணி இந்த பேங்க்ல கேஷிங் பண்ண மாட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிளுக்கும் அண்ட் பென்டா டிராகன் லீக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்ச்சில் ஜெயிக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷன் மேட்ச்சில் வந்து போவாங்க. ஸோ இந்த மேட்ச்சில் பென்டா வந்து பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக 2 பேரும் சமாளிச்சுக்கிட்டாங்க. இதில் 2 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ஃப்ளைங் மூவ்ஸ் ரெஸ்லர். சாட் கேபிளையும் சொல்ல வேணாம், 3 பேரும் வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ். அண்ட் இருந்தாலும் இதில் வந்து நான் எதிர்பார்த்தேன், லியோ நான் எதிர்பார்த்தேன். கண்டிப்பாக பார்த்தி வந்து சண்டை போட்டுருந்தாரு நம்ம சாட் கேபிள். அண்ட் லாஸ்ட் மினிட்ல ஒரு டிஸ்ட்ராக்ஷன். அது எதுக்காகனா, அது சாட் கேபிளுக்கு ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க ஜூனியர்ல இருந்து நடக்க போகிற ஷோவில். அண்ட் லூச்சா பிரதர்ஸ்க்காக இந்த மேட்ச்சில் பென்டா வந்து க்ளீனாக பீட் பண்ணி முடிச்சு விட்டாங்க. ஸோ இந்த மணி இந்த பேங்க் குவாலிஃபிகேஷனில் பென்டாவை ஆடாயிட்டாரு. அண்ட் அடுத்து செத்ரான்ஸ் சார் இருக்காரு, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீவ், அதாவது நம்ம ரோக்ஸன் பெரஸ் கூட நம்ம தலையை வந்து கடலை போட்டுக்கிட்டு இருக்கு. அண்ட் லீவ் மார்க்கன் வந்து பார்த்துட்டாங்க. அண்ட் லீவ் மார்க்கன் இப்போதைக்கு திருப்பி வந்து வந்துட்டாங்க. அந்த மூவி முடிச்சதுக்கப்புறமா திருப்பி WWE வந்துட்டாங்க. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து டாமினிக் மிஸ்டீரியோ முடிவு பண்ண போறாரு ரோக்ஸானவா லீவ் மார்க்கன்ட்டு. அண்ட் ரூசேக்கும் அகிரா டோசாவுக்கும் ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு அகிரா டோசா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்க WWE, அதாவது என்னன்னா ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக தான் இருக்காருன்னு காட்டுறக்காக அகிரா டோசா வச்சு யூஸ் பண்ணிக்குவாங்க. அதனால தான் எப்படி குந்தர் வந்து அடிச்சு துவச்சாரோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரூசே இன்னைக்கு அடிச்சு துவச்சிட்டாரு. பாவத்தை என்ன அந்த சப்மிஷன் போட்டு அகிரா டோசா கத்த விட்டாங்க. ஆனால் அது மட்டும் இல்லை, அடுத்த ஒரு லாக்கு சப்மிஷன் மூவ் மூலியமா இன்னும் வந்து கதற விட்டுக்கு இருந்தால் அகிரா டோசா பிசாடி இன்ஜூர் ஆகி கொண்டுருங்கடா அவனை அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. கடைசியில் சீமஸ் வந்து காப்பாற்றிட்டாரு. ஸோ சீமஸ் ரூசே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் இந்த பழைய ரைவல்ரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஒரு மூமெண்ட் இருந்துச்சு. அண்ட் இவங்கன்றதுக்கான மேட்ச் உண்மையிலே இது WWE குட் டிசிஷன் நான் சொல்லுவேன். என்னை பார்த்தோன்னே தெரிஞ்சிருச்சு அந்த மாதிரி ஒரு மூமெண்ட்டு, சத்தியமாக சொல்கிறேன் வேறு லெவலு. அண்ட் இந்த மேட்ச்சுக்கு நான் ரொம்ப வெயிட் பண்ணுறேன். அண்ட் இவங்கன்றதுக்கான மேட்ச்சு கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரூசே கேமஸு அப்பா வேறு லெவலாக இருக்கும்போது கண்டிப்பாக அந்த மேட்ச். இந்த மேட்ச்லாம் இந்த மாதிரி மேட்ச்லாம் பெரிய இவனில் வைங்கடா சாமி, சின்ன சின்ன மண்டையெல்லாம் வச்சு முடிச்சு விட்றாங்க. நெக்ஸ்ட் நம்பர் 2 பேக் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா செமிசன் வந்து புலம்பிக்கிட்டு இருக்காரு. என்ன பண்ணுறது இல்லை, இந்த பால் ஹியூமன், செத்ரான்ஸ், பிரான்ஸ் அடிட்டு ஏகப்பட்டவே இருக்காங்க. எப்படி வந்து இந்த குவாலிஃபையர் வின் பண்ணுறதுன்னு. ஆனால் மெயின் ஈவென்ட் ஜூஸோ நீ கவலைப்படாது, உனக்கு வந்து இருக்கு, நீ கண்டிப்பாக வந்து நீ வின் பண்ணுவ. நீ இந்த குவாலிஃபிகேஷன் வின் பண்ணி மணி இந்த பேங்க் எடுத்து உனக்கு ஏற்ற ட்ரைட்டில் வந்து நீ சூஸ் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மெயின் ஈவென்ட் ஜூஸோ சொல்லியிருக்காரு. செமிசன் என்ன பண்ணுறது பார்ப்போம். அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிபிள் டாக் டீம் மேட்ச் வந்து பண்ணுறாங்க. அமெரிக்கன் மேன், வைக்கிங் ரைடர்ஸ் அண்ட் த நியூ டேக்கான ஒரு மேட்ச். இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு வைக்கிங் ரைடர்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் அல்டிமேட். அண்ட் லாஸ்ட் மினிட் வரைக்குமே வைக்கிங் ரைடர்ஸ் நியூ சாம்பியன் ஆயிடுவாங்க அந்த மாதிரி வந்து திங்க் இருந்துச்சு. என்னென்ன வந்து பார்த்தீங்கன்னா காஃபி இன்ஸ்டோனா போட்டு பொழந்துருவாங்க அந்த கீழே அந்த எல்இடியில் வச்சு. ஸோ அதனால டக்குன்னு வந்து மேட்ச் வந்து முடிய போகுது அப்படின்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தா ஜேவியர் வுட்ஸ் இப்படின்றதுக்குள்ள அமெரிக்கன் மேனில் ஒரு ஆளை டக்குன்னு வந்து பின் பண்ணிட்டு போயிட்டாரு. இது யாருமே எதிர்பார்க்கல. ஆனால் அதாவது இந்த ஒரு மூமெண்ட் டக்குன்னு இந்த ட்ரிபிள் டாக் டீம் மேட்ச்சில் இதுதான் எதிர்பார்க்காத மூமெண்ட்லாம் அடுத்தடுத்து டக்குன்னு டேக் கொடுத்து மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மார்க்கன் பேக் சைடில் பேசிட்டு போய்கிட்டு இருக்கும்போது ஸோ எல்லாரும் மணி இந்த குவாலிஃபிகேஷனுக்காக போராடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீ கேரசன் நீ ஒன்றுமே பண்ணுற மாதிரி தெரியல அப்படின்ட்டு இவங்க
பண்ணுறதுக்கான சின்ன கான்ட்ரவர்சி ஆகி இன்றைக்கி வந்து மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நீங்கள் மெயின் ஒன் ஜேவ்ஸோ வராரு. ஸோ மெயின் ஒன் ஜேவ்ஸோ இப்போதைக்கு என்னன்னா இந்த சாட்டர்டே மெயின் இவெண்ட்டில் லோகன் பாலுக்கும் மெயின் ஒன் ஜேவ்ஸுக்கு வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா குந்தரை ஃபேஸ் பண்ணணும். ஸோ அவர் மைக் எடுக்கிறக்குள்ளேயும் குந்தரே ஆல்மோஸ்ட் வந்து வந்துட்டார். அண்ட் குந்தர் வந்தோடனே இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, அண்ட் மெயினாக நீங்கள் உனக்கு தெரியும் ஏற்கனவே வந்து நினச்சி மண்டே நைட் ட்ராவில், அதாவது என்னென்னா மணி இந்த பேங்க் முடிஞ்சு நடக்கிற மண்டே நைட் ட்ராவில் வந்து பார்த்தீங்கன்னா குந்தர் வர்சஸ் மெயின் ஒன் ஜேவ்ஸோக்கான மேட்ச் ஆல்மோஸ்ட் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க. இன்னும் 2 வாரங்களாக இருக்குது. கண்டிப்பாக குந்தர் என்ன சொல்கிறாங்க, திருப்பி என்னோட டைட்டில் திருப்பி எடுத்துருவேன், நீ கவலையப்படாத அப்படின்ற மாதிரி சொல்லி இருக்கும்போது, அண்ட் இருந்தாலும் மெயின் ஒன் ஜேவ்ஸோ இப்போ தான் ஃபேன்ஸ் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி அண்ட் இந்த மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. ஆனால் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் என்னை பொறுத்தவரை மெயின் ஒன் ஜேவ்ஸ் தான் வின் பண்ணுவாருன்றதை பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு, மணி இந்த பேங்க் அப்புறம் எந்த மாதிரி சேஞ்சஸ் நடக்குதுன்னு. அண்ட் லீவ் மார்கனுக்கும் கேரேசனுக்கும் ஒரு மேட்ச், இந்த மேட்சை பொறுத்தளவுக்கு ஒரு நார்மல் மேட்ச் மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் இந்த மேட்சோட எண்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்னன்னா ரோக்சன் பரஸும் ஜட்மெண்ட் டேல ஜாயின் பண்ணலாம்னு பார்க்குறாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து விட மாட்டேங்குது எனக்கு பொறுத்தளவுக்கு அந்த செக்மெண்ட் நான் சொல்கிறேன். அண்ட் இப்போதைக்கு என்னன்னா ரோக்சன் பரஸ் வந்து ஹெல்ப் பண்ணலாம் சரி கைரிசன் அட்டாக் பண்ணும்போது அது கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மார்கனுக்கு ஆப் ஆகி போயிடுச்சு. அது ரோல் அப் மூலியமாக வந்து பார்த்தீங்கன்னா லீவ் மார்கன் தோற்று போயிட்டாங்க, கேரேசன் வின் பண்ணிட்டாங்க. அப்பயே வந்து பார்த்தீங்கன்னா ரோக்சன் பரஸ் மேலே கடுப்பாயிருச்சு, என்ன நீ பண்ணுறது ஃபுல்லாக இப்படி இருக்கே அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நம்பர் 3 பேக் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சாட் கேபிள் இப்போதைக்கு இந்த வேர்ல்டு வைடில் அந்த ஒரு மேட்ச் வந்து கன்ஃபார்ம் பண்ணாங்க லூசோ பிரஸ்க்கான. அந்த மேட்ச்சில் வந்து இவங்க 2 மேட்ச் கன்ஃபார்ம் பண்ணாங்க. அதை பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து பார்த்தீங்கன்னா ஏஜஸ்டில் அட்டாக் பண்ணிடுறாரு. எல் கிராண்டி அமெரிக்கனுக்கு தான் எல்லாரும் ஸ்கெட்ச் போகிறாங்க. அண்ட் இப்போதைக்கு என்னன்னா இந்த 2 லவர்ஸ் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க, எனக்கு தான் டாமினிக் வேணும் அப்படின்ட்டு. டாமினிக் வந்து யாரும் முடிவு பண்ணால் லீவ் மார்கன் தூக்கிட்டு ஓடிட்டான். என்னடா இது கண்மணியாக கத்திச்சான்னு இப்படி ஒரு பிரச்சனை வருது. அப்போ இங்கே மித்த ஆம்பளை பசங்களை என்னடா பண்ணுறது, எல்லாரும் இந்த டாமினிக்கே பார்த்தீங்கன்னா அவன் என்ன ப்ளே பாய் ஆடா அப்படின்னு அந்த மாதிரி தான் எனக்கு தோணுது. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெக்கி லஞ்சுக்கும் லைரா வல்கிரியாவுக்கும் ஒரு ஸ்டோரி லைன் வந்து பண்ணுறாங்க. அது சேம் என்னன்னா ஏற்கனவே உருட்டுனதான் திருப்பி உருட்டுறாங்க. இந்த ஸ்டோரியில் எனக்கு அந்தளவுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் கொடுக்கல. அண்ட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா திருப்பி அகைன் வந்து உங்களுக்கான மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 2 வந்து பார்க்க போகிறோம் மணி இந்த பேங்கில். அண்ட் இந்த மேட்ச்சில் யாவது என்னை பொறுத்தளவுக்கு பெக்கி வின் பண்ணுவாங்களான்னு கேட்டால் என்னை பொறுத்தளவு வாய்ப்புகள் கம்மி. லைரா வல்கிரியா அவங்க பெர்ஃபார்மன்ஸ் வேறு லெவலாக போய்க்குது, ஃபியூச்சர் சூப்பர் ஸ்டார். ஸோ அவங்க டைலில் சக்ஸஸ்ஃபுல்லாக ரிட்டைன் பண்ண சான்ஸ் இருக்குது. பெக்கி வந்து என்ன பண்ண போகிறாங்க, அமைதியாக வந்து ஸ்டோரில் என்ன புதைக்க போகிறாங்க அப்படி தான் நினைக்கிறேன். அண்ட் பேக் ஸ்டேஜ் ராஜா வந்துட்டார் பாருங்க, இவர் எல்லாத்துக்கும் அட்வைஸ் பண்ணுவார். இவர் டீமை எப்போ WWE தூக்கி எறிஞ்சாங்களோ அப்போ இருந்து பார்த்தீங்கன்னா இவரையும் தூக்கி எறிஞ்சிட்டாங்க. பேக் ஸ்டேஜ்லேயே சொல்கிறாங்க இவர் எப்போ வந்து கான்ட்ராக்ட் முடியுதோ அப்போ தூக்கி எறிஞ்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். பாவம் உண்மையிலே. அண்ட் இவர் வேறு ஏதாவது ரெஸ்லிங் பண்ணால் கூட நல்லாயிருக்கும். இன்னும் இவெல்லாம் ரிங் சைடு இறங்கி ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே செத்ரானன்ஸுக்கான அந்த குவாலிஃபை மேட்ச் வந்து செத்ரானன்ஸ் அண்ட் செமிசைன் ஃபின்பாலுக்கான மேட்ச். இந்த மேட்ச்சில் பிரான் பிரேக்கர் சைடு கல்லாட்ட ஆட ஆரம்பிப்பாங்க. அண்ட் செமிசைன் அட்டாக் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ வந்து மெயின் ஒன் ஜேவ்ஸோ காப்பாற்ற இங்கே பின்னாடி டாமினிக் இந்தரா சாரு ஜட்மெண்ட் டே காப்பாற்று அப்படின்னு சொல்லிட்டு சேரை தூக்கிட்டு அடிக்கலாம் போகும்போது அங்கே செத்ரானன்ஸ் ஸ்டம்பை கொடுத்து இங்கே வந்து மேட்சை முடிச்சு விட்டுருவாரு. முடிச்சுக்கிட்டப்பா செத்ரானன்ஸ் இங்கே இருக்குது யாரும் சும்மா விடக்கூடாது மாப்பிள்ள, எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி எறிங்க அப்படின்னு சொல்லி முடிவு பண்ண வருவார். எல்லாத்தையும் அடிக்கும் போது அங்கே சிஎம் கூட என்ட்ரன்ஸ் சொல்லிக்கும். இவங்க எல்லாரும் அந்த ரிங் சைடு அதாவது என்ட்ரன்ஸ் சைடு வந்து போய் பார்க்க ரிங் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா சிஎம் பக்கம் வந்துடுவார். வந்து செத்ரானன்ஸ் அட்டாக் பண்ணி ஜிடிஎஸ் போட்டு அண்ட் அந்த இடத்த விட்டு ஓடிடுவார். ஸோ இதுக்கப்புறம் இப்போதைக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. அண்ட் சிஎம் பங்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த செத்ரானன்ஸ் ஸ்டோரியோட ஒருவேளை சிஎம் பங்குனால இந்த மணி இந்த பேங்க் வின் பண்ண அந்த மாதிரி வாய்ப்புகள் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் எப்படி அதாவது என்ன சொல்கிறேன்னா மணி இந்த பேங்க் செத்ரானன்ஸ் ஒருவேளை வின் பண்ணலைன்னா அது காரணம் சிஎம் பங்கு கூட இருக்கலாம், சான்ஸுகள் இருக்குது என்னன்றதை பார்ப்போம். அண்ட் நடந்த மணி அவுட் ரேட்டிங் சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.